இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 1-7 முடிய. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அன்பிற்குரியவர்களே, ஆயர்கள், குருக்கள் இவர்களுக்கு மிக முக்கியமாக இன்றைய நற்செய்தி பகுதி கொடுக்கிற சிந்தனை என்னவென்றால், ஆயர்களும் சரி குருக்களும் சரி எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள்? ஆயர்கள்தான் முதன்மை. அவர்களிடமிருந்து குருக்கள் அந்த ஊழியத்தை, கடமைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். என்ன ஊழியம், என்ன கடமைகள்? ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்று அவர்களிடம் சொன்னார். அப்ப பேய் ஓட்டுறது, நோய் நொடிகளை குணமாக்குவது, நற்செய்தியை அறிவிப்பது, இந்த 3 காரியங்கள் தான் மிக முக்கியமானவைகளாக ஆயர்களுக்கு அடுத்து அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த ஊழியத்தில் இருக்கின்ற கடமைகள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் குருக்கள் எண்ணி பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம். நிர்வாகத்துல தான் பயங்கர ஆர்வம். அட்மினிஸ்ட்ரேஷன், பங்கை நிர்வகிக்கிறது, ரொம்ப சூப்பரா நிர்வகிக்கிறாரு, ரொம்ப அருமையா நடத்துறாரு. உன்னை நிர்வகிக்கவா அனுப்பிச்சாரு? நான் கேட்கறது தப்பு இருக்கு. ஏன்னால் குருக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், ஒரு சில ஆயர்களும் இதை கேட்கிறீர்கள். எதற்கு அனுப்பினார்? நிர்வாகம் இருக்க வேண்டும். நிர்வாகம் தானாக சில காரியங்கள் வரும் தான், நிர்வகிக்க வேண்டும் தான். அது மையம் அல்ல, அது மையம் அல்ல. ஜெபிப்பது, ஜெபித்தால் தான், கடவுளோடு இணைந்திருந்தால், 15:4-5 யோவான் நற்செய்தியில அவரோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர முடியாது. அவரோடு இணைந்திருக்க வேண்டும். 15:9-10 நாம் பார்க்கிறோம், நான் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து தந்தையை அன்பு செய்வது போல நீங்களும் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால் தான் கனி தர முடியும். அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால் தான் நாம் பேய்களை ஓட்ட முடியும், குணப்படுத்த முடியும், நற்செய்தி அறிவிக்க முடியும். நற்செய்தி அறிவிக்கிறதுனாக்க ஒரு சொற்பொழிவு ஆற்றுவது என்பது அல்ல. ஆண்டவர் இயேசுவை வழங்குவது, வார்த்தைகள் வழியாக, வாழ்க்கை வழியாக, தொடர்புகள், உறவுகள் வழியாக இயேசுவை வழங்குவது. நம்மிலே எத்தனை பேர், நாங்கள் எத்தனை பேர் அதை உண்மையாகவே செய்கிறோம் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. எத்தனை பேர் காசுக்கு அடிமையாகி இருக்கிறோம்? காசுக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று 6:24 மத்தேயுவிலே வாசிக்கிறோம். எத்தனை பேர் பதவி ஆசைகள் பிடித்திருக்கிறார்கள்? உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 24 ஆண்டவர் சொல்லுகிறார், தலைவனாக இருக்க விரும்புகிறவன் பணியாளனாய் இருக்கட்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் ஆத்தும சோதனை செய்ய வேண்டும். கடவுள் எனக்கு கொடுத்த கடமை என்ன? பேய் ஓட்டுவதற்கு கடமை உண்டு, நற்செய்தி அறிவிக்க கடமை உண்டு, நோய்களை தீர்க்க கடமை உண்டு. என்னுடைய பார்வை உட்பட்ட பகுதிகளில் இருக்கிற நோயாளிகளை சந்திக்கிறேனா? சந்திக்க முடியவில்லை, அவர்களுக்காக ஜெபிக்கிறேனா? பேய் குணம் உள்ளவர்களோடு அமர்ந்து பேசுகிறேனா? அவர்களுக்கு முன்பாக பேச முடியவில்லை என்றாலும் கூட என்னுடைய மாதிரியான வாழ்க்கை அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையுமா? அந்த கேள்விகள் தினந்தோறும் நம்மிலே எழ வேண்டும்.
எல்லாம் வல்லவரே, எங்கள் ஆயர்களுக்காகவும் எங்கள் குருக்களுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்ச்சியோடு கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆயர்களுக்கும் அவர்கள் வழியாக குருக்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த கடமைகளை ஆற்றுவதற்கு உம்மோடு இணைந்திருப்பது மிக மிக அவசியமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளச் செய்தருளும். ஜப வீரர்களாக எங்களை மாற்றும். கண்ணியம் மிகுந்த வாழ்க்கை, ஒழுக்கம் சிறந்த வாழ்க்கை எங்களிடம் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியான எடுத்துக்காட்டான வாழ்வு எங்களுடையதாக அமையட்டும். எங்களுடைய வார்த்தை வழி, எங்களுடைய தொடர்புகள் வழி, எங்களுடைய செயல்பாடுகளின் வழி தீமைகள் அகன்று போகட்டும், நோய்கள் விலகி போகட்டும். ஆண்டவரே, நற்செய்தி அறிவிப்பாளர்களாக நாங்கள் சிறந்து விளங்கட்டும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.